தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன். தன்னோடு இருப்பவர்களும் சேர்ந்து உயர வேணும் என நினைப்பவன் மாமனிதர். இன்று புதன்கிழமை 18ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நீரலாக முதலில் தியானம், அரை மணி தியானமும் தியானத்தை யோகா மாஸ்டர் நடாத்தி வைப்பார். அதன் பிறகு பிரபஞ்சன் என்று சொல்லப்பட்டு இன்றைய சிறப்பு பேச்சு சமூக வாழ்வில் மனித மாண்பு. இன்றைய சிறப்பு பேச்சு சமூக வாழ்வில் மனித மாண்பு. சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் மகேந்திரன். அதன் பின்பு கலந்துரையாடல் என 9:30 அளவில் முடிக்க உள்ளோம். டைம் இருந்தால் நாங்கள் ஒரு வீடியோவையும் போட்டு ஒரு பாட்டையும் போட உத்தேசித்துள்ளார் கிருஷ்ணராஜா. எனவே எதுக்கும் நாங்கள் 9:30க்கு முடிக்க உள்ளோம். இப்போது இந்த தளத்தை நடராஜ ஜெகநாதனிடம் அழைக்கின்றேன். தியானத்தை வழிநடத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி சமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் சுமார் அரை மணி நேரம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரில் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கை விரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதவையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. இனி கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தமாநாதன் அம்மாவுடன் கையளிக்கின்றேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பிரபஞ்ச நன்றி கூறும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்வைத்து ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம்
கூட்டாக செய்யும் போது வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ், ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இப்போது இன்றைய சொற்பொழிவு சமூக வாழ்வில் மனித மாண்பு. இன்றைய சொற்பொழிவு சமூக வாழ்வில் மனித மாண்பு. ஆற்றுபவர் மகேந்திரன். கலந்துரையாடல் இன்று பேச்சு 20 நிமிடமும் கேள்வி பதில் 15 நிமிடமாக இருக்க போகின்றது. 9 மணிக்கு பின்பு வீடியோ போட்டு பின்பு ஒரு பாட்டும் கேட்கலாம் என்று எண்ணுகின்றோம். மகேந்திரன் அவர்கள் மகேந்திரன் செல்லத்தம்பி. இவர் இலங்கையில் உள்ள தேசிய கல்வியில் கல்லூரியின் முன்னாள் விரிவுரையாளர், இங்கிலாந்தில் உள்ள ஸ்கை யோகா மையத்தில் உதவி பேராசிரியர். இவர் மனிதர்களுக்கான யோகாவில் உயர்ந்த சாதனை படைத்த முதுகலை அறிவியல் MSc பட்டம் பெற்றவர், மிகச் சிறந்தவர் என்பதை கூறி இத்தளம் உங்களுடைய ஐயா. உங்கள் உரையை கேட்க ஆவலாக இருக்கின்றோம். அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். இன்றைய இந்த ஆன்மீக நிகழ்விலே, தொடர்ச்சியான ஆன்மீக பாதையிலே PSSM என்கின்ற குருஜியினுடைய அந்த அமைப்பின் வழிகாட்டலோடு இந்த உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற மனித உயிர்கள் ஆன்மீக தேடலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் வேளை, இங்கிலாந்து நாட்டிலே இதனை தொடர்ந்து நடாத்தி ஆன்மீக ஈடுவிட்டத்தில் முழுமை பெறுவதற்காக கூடியிருக்கின்ற அனைத்து அன்பர்களையும் நான் வாழ்த்தி வணங்குகிறேன். என்னுடைய கருத்துக்கள் நான் எங்கே பெற்றேன் என்பதை, எந்த தத்துவத்தின் ஊடாக பெற்றேன் என்பதை முதல் கூறிக்கொண்டு செல்வது. மன்னிக்க வேண்டும், கொஞ்சம் தலை கீழே கீழே. ஓகேம்மா, கொஞ்சம் கொஞ்சம் இப்ப சரி என்பதை நான் கூறிக்கொண்டு செல்வதுதான் ஒரு குருவுக்கும் செய்கின்ற கடமை. எங்களுடைய தமிழர் மரபு வழிபாட்டில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று 4 படிநிலைகளை வாழ்க்கையின் தத்துவங்களாக கொண்டிருக்கிறோம். அம்மா, அப்பா என்பது எங்கள் முதல் படி தெய்வங்கள். அந்த தந்தை ஒரு குருநாதரை இருவரும் சேர்ந்தென்றுதான் ஆன்மீக பாதையிலே நாம் கூறுவோம். பொதுவாக கூறுவார்கள், அம்மா அப்பா இவர்களுக்கு குருவை காட்டுவது தந்தை என்று. உண்மையில் மானிடத்தினுடைய தோற்றமும் அதனுடைய வரலாற்று பதிவுகளும் டார்வின் அவர்களுடைய பரிணாம கோட்பாட்டையும் எடுத்து பார்த்தால் அம்மாவும் அப்பாவும் சமனானவர்களே தான். அணுவில் ஆண்பெண் வேறுபாடு இருந்ததில்லை. ஓருயிர் தாவரமாகிய ஓருயிரினுடைய தாவரங்களில், அதாவது பாசி என்கின்ற தாவரம்தான் உலகத்திலே முதல் ஓர் அறிவோடு கண்டுபிடிக்கப்பட்டது என்ற விஞ்ஞான கோட்பாட்டின் அடிப்படையில் ஆண்பெண் இருக்கவில்லை. 2வது பூச்சி புழுக்களில் கூட ஆண்பெண் வேறுபாடுகள் உணரப்படவில்லை. ஆனால் 3வது அறிவிலிருந்து, ஊர்வனவிலிருந்து அவை ஆரம்பமாகிறது. அதுவும் அழுத்தம் என்ற இயல்பூக்கத்தினுடைய வெளிப்பாட்டின் காரணமாகவே. ஆகவே இந்த உலகத்தில இணைத்திருக்கின்ற அனைத்துமே இறுதி பரிணாம வளர்ச்சியின் மனித வடிவத்தில் இருந்து பார்க்கும் போது அம்மாவும் அப்பாவும் சமனானவர்கள்தான். ஆகவே ஆணும் பெண்ணும் சமனானவர்கள்தான். அந்த அடிப்படையில இந்த ஆன்மீக இந்த நெறியில இன்னும் ஒரு ஆய்வு சொல்லுகிறது, உலகத்திலேயே அதிகம் தியானத்தில் வெற்றி பெற்றவர்கள் ஆண்களை விட பெண்கள் என்று. இதை வேதாத்திரி மகரிஷி யோகா கல்லூரி நடத்திய ஆய்வில், உலகத்தில் நடத்தப்பட்ட ஆய்விலே 1,00,000 பேரை அவர்கள் கவனத்தில் எடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஆய்வு.
ஆண்களை விட பெண்கள் தியானத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வாளர்களுடைய அறிக்கை சொல்லுகிறது. காரணம் என்னவென்றால், விஞ்ஞானம் மலாலை சுழல் வேகத்தை மிக சரியாக துல்லியமாக கணிப்பிட்டு பீட்டா, அல்பா, தீட்டா, டெல்டா என்று தந்திருக்கிறது. பீட்டா நிலையில் இருந்து அல்பா நிலைக்கு எவரொருவரால் வர முடியுமோ அவரொருவரால் தவத்தில் வெற்றி கொள்ள முடியும் என்பதுதான் ஆய்வாளர்களுடைய முடிவாகும். இதனால்தான் தத்துவ ஞானிகள் ஒரு தத்துவத்தை முன்வைப்பார்கள். மெஞ்ஞானம் விஞ்ஞானம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. மெஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் உலகுக்கு அழிவையே தேடும். அதுதான் யதார்த்தத்தில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களின் வெளிப்பாடு. உலக மனம் அமைதியை தேடி இருக்க வேண்டிய நேரத்தில் யாரிடம் அணுக்குண்டிருக்கிறது, அதுதான் அமைதியை தேடும் நிலை இருக்கிறது என்று அந்த நிலை இருக்கின்ற போது இந்த இரண்டாவது நான் வைத்த விடயம் பொருத்தமாக இருக்கும். அதாவது மெஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் உலகத்திற்கு அழிவை தேடும் என்பதுதான். ஆகவே இந்த சமூக வாழ்வில் மனித மாண்பு என்பது இன்றைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது எதற்காகவாக இருந்தால், சமூகம் என்பது என்ன? ஒரு தனி மனிதன், சமூகம், இயற்கை, இந்த மூன்றுக்கும் இடையிலானதுதான் வாழ்க்கை. இந்த தனி மனிதன் ஒருவன் கூட்டாக வாழ்கின்ற போது சமூகமாக வாழ்கின்றார். இந்த சமூகம் இயற்கையை தொய்தும் துயர்த்தும் வாழ்கிறது. இந்த இயற்கையினுடைய ஒரு இறுதி வடிவம்தான் பரிணாம வளர்ச்சியில் மனிதன். அணுவாகி அணுவில் இருந்து நேரடியாகவே நான் காந்தங்கள் பஞ்சபூதங்களாகி, அந்த பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றிய பஞ்ச தன்மாத்திரைகளாகி மனிதன் ஓரறிவு தாவரத்தில் தொடங்கி ஈரறிவு புழுக்கள், மூவறிவு ஊர்வன, நாலறிவு பாம்பு அதுகள், ஐந்தறிவு விலங்குகள், ஆறாவது அறிவு வரை மனிதன் இப்போது மனம் விரிவடைந்து வந்திருக்கிறார். அவ்வாறு வந்திருக்கின்ற போது இந்த மனிதன் மாண்புடன் வாழ்கிறார்களா என்றால் இந்த உலகத்தில் மிக பெரும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மனிதன் ஏன் மாண்புடன் வாழவில்லை? இயற்கை ஆறாவது அறிவாகிய மனதை கொடுத்திருக்கிறது. மனம் என்பது என்ன என்பதை நாம் சற்று விளக்கமாக நோக்குவோமாக இருந்தால், மனம் என்பது உயிர் அலையின் வெளிப்பாடே. ஆகவே சில தத்துவ ஞானிகள் இவ்வாறுதான் கருத்து வைக்கிறார்கள். ஒரு மனிதனின் மனம்தான் கடவுள். ஒரு மனிதன் தன் மனதை இதப்படுத்துவாராக இருந்தால் அவர் மனிதன். இதப்படுத்தல் என்பதில் எது அடங்கி இருக்கிறது என்றால், அவருடைய அந்த இறைவனுடைய அன்பும் கருணையும் அந்த மனதோடு இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால், நானும் மற்றவரும் கடவுளேதான். நான் கடவுளாக இருக்கின்ற போது மற்றவரும் கடவுளாக இருந்தால் கடவுளர்களுக்கு கடவுளர்கள் எவ்வாறு தீங்கு செய்ய முடியும்? கடவுளர்களுக்கு கடவுளர்கள் தீங்கு செய்ய முடியாது என்றால் அதுதான் மனித வாழ்வில மிக உயர்ந்த மாண்பு ஆகும். மனிதன் மற்றவர்களை தனக்கு சமனாக மதிக்கின்ற போது அங்கே மாண்பு என்பது உயர்ந்து விடுகிறது. சரி, இப்போது நாங்கள் பார்ப்போம், மனிதர்கள் எல்லோரும் மாண்புடையவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்தம். அப்ப இல்லை என்றால் என்ன காரணம் என்றும் நாங்கள் ஆராய வேண்டும். பல பரிணாம கோட்பாட்டு அடிப்படையில், ஆன்மீக நம்பிக்கைகளின் அடிப்படையிலும் வைக்கப்படுகின்ற ஒரு கோட்பாடு, மனிதன் களங்கம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பிறவி என்கின்ற தொடரே தொடர்கிறது. அப்படி என்றால் பிறவி கடலை நீந்தி கடப்பதற்காக ஒரு மனித பரு உடல் பெற்று அதற்கு உள்ளாக உயிர்நிலை பெற்று அந்த உயிரின் சுழற்சி வேகத்தில் மன அலை உருவாகி அந்த மன அலைகளை வைத்துக்கொண்டு எண்ணம், சொல், செயல் என்ற அந்த மூன்று செயற்பாடுகளையும் ஒரு மனிதன் ஒழுங்கமைப்பார்களாக இருந்தால் அதுவே மனித மாண்பு. ஒருவருடைய எண்ணம் மாண்பு சார்ந்ததாக இருக்க வேண்டும், அவருடைய சொல் மாண்பு சார்ந்ததாக இருக்க வேண்டும், அவருடைய செயல் மாண்பு சார்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த மூன்றும் மாண்பு சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் மனிதர்கள் களங்கங்களை நீக்க வேண்டும். அப்படி என்றால் மனிதர்கள் என்ன களங்கங்களோடு வருகிறார்கள் என்று பார்த்தால், எங்களுக்கு ஆன்மீகத்தில் இருந்த பெரியோர்கள், அதாவது ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள் தந்த பெரிய கல்வி முறையில் சஞ்சித கர்மம், நான் ஏற்கனவே கடந்த முறையும் இதை பதிவு செய்திருக்கிறேன், பிரார்த்த கர்மம், அகாமிய கர்மம் ஆகிய 3 கர்ம பதிவுகள் எங்கள் உடலிலே, எங்கள் செல்லிலே, எங்கள் கலங்களிலே இருக்கின்றன. அதை நீக்குவதற்காகத்தான் மனிதன் பிறவி கடலுக்கு வந்திருக்கிறான்.
நீந்துவதுதான் ஆன்மீக பாதை. அந்த நீந்துவதற்காக இருக்கின்ற அந்த கடல் தான் ஆன்மீக வெளி. அந்த ஆன்மீக வெளிக்குள் தான் உடல் நலம் இருக்கிறது, உயிர் நலம் இருக்கிறது, சமூக வளம் இருக்கிறது. நான் யார் என்று அறிந்து கொள்வதற்கு ஆன்மீக பாதை இருக்கிறது. அந்த ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து அந்த ஆன்மீக பாதையில் நாங்கள் பயணம் செய்து அந்த ஆன்மீக பாதையில் உள்ள கர்மங்களை நாங்கள் கடைபிடிப்போமாக இருந்தால் மனிதன் மாண்பு நிறைந்தவர். அப்படி என்றால் எங்கேயோ ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது என்றுதான் நாங்கள் மனித வரலாற்றியலை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் வாழ்ந்த பல மனிதர்கள் இந்த மாண்பியலை கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் எங்கே அந்த தடுமாற்றம் வந்தது என்ற ஒரு பெரும் கேள்வி ஒன்று இங்கு முன்வைக்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் குருகுல கல்வி என்ற ஒரு கல்வி ஒரு காலத்தில் இருந்தது. அந்த கல்விக்குள் என்ன இருந்தது என்றால் எழுத்தறிவு கல்வி இருந்தது, தொழிலறிவு கல்வி இருந்தது, பழக்க வழக்க விளக்க கல்வி அறிவு ஒன்று இருந்தது, இயற்கை தத்துவ அறிவு கல்வி ஒன்று இருந்தது. இந்த நான்கும் நிறைந்த உலகம் பின்னுக்குள்ள இரண்டு இழந்த நிலையில் விஞ்ஞான வளர்ச்சி என்பது விஞ்ஞானத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டிய இந்த உலகம் அந்த முதல் இரண்டு கல்வியோடும் நிற்கின்ற காரணத்தால ஆஸ்தீகம் நாஸ்தீகம் பிறக்கிறது. நாஸ்தீகம் என்பது இறைவனை முழுமையாக அறிந்து கொண்ட ஒரு நிலை. நாஸ்தீகம் ஒருபோதும் இறைவனை தேடாது, அது முழுமை பெற்றுவிடும். நாஸ்தீகம் ஒருபோதும் இறைவனை பரப்பாது, அது உணர்வு பெற்றுவிடும். ஆஸ்திகம்தான் அனைத்தையும் செய்யும். தன்னுடைய மதம்தான் சிறந்த மதம் என்று சொல்லும். தன்னுடைய மதத்தில் ஆண் பெண் வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லும். எந்த மதம் பெண்களை தெய்வங்களாக வழிபடுகிறதோ அந்த மதம் உலகத்தில் அமைதிக்கான மதமாக இருப்பதை நாங்கள் யதார்த்த வாழ்வில் கண்டுகொண்டிருக்கிறோம். எந்த மதம் பெண்களை அடிமையாக பயன்படுத்துகிறதோ அந்த மதங்களே யுத்தத்துக்கானதும் அமைதியின்மைக்குமான காரணங்களாகவும் உலகத்தினுடைய சமூக வளங்களும் இயற்கை வளங்களும் ஆன்மீக பாதையை விட்டு விலகி அது அழிவு பாதையை நோக்கி செல்வதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த மனிதனுடைய வாழ்வில முக்கியமாக ஒரு மனிதன் மாண்பு பெற வேண்டும் என்றால் சமூகம் என்பது எப்போதும் சமநிலை உடையதாக இருக்க வேண்டும். அந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் மாண்பு பெற்றவனாக இருக்க வேண்டும். ஆஸ்தீகம் என்ற பாதை ஒரு நாஸ்திகை காட்டுவதற்கான ஒரு வழி. உண்மையை சுருக்கமாக சொன்னால் ஒரு மாங்காய் தான் ஆஸ்தீகம், ஒரு மாம்பழம் தான் நாஸ்தீகம். ஆஸ்தீகத்தில் இருந்து நாங்கள் கடவுளை அறிந்து கொள்வதற்கான வழி திறக்கப்படுகிறது. ஆனால் ஆஸ்தீகம்தான் கடவுள் என்று உணர்வதும் ஆஸ்திகமைதான் அனைத்தும் என்று உணர்வதும் அதை அடுத்த நிலைகளை நோக்கி செல்லாமல் விடுவதும் இந்த உலகத்தின் அழிவுக்கும் அமைதியின்மைக்கும் மனித மாண்புக்கும் ஒரு களங்கமாக இருப்பதை நாங்கள் காண்கிறோம். அந்த களங்கங்களை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்த உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த சிந்தனாவாதிகளும் தத்துவ ஞானிகளும் அறிவாளிகளும் உருவாக்கிய ஒரு பாதையில் ஒன்றுதான் ஆன்மீகம். சரி, ஆன்மீகம் என்பது என்ன என்றால் மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளுதல். மெய்ப்பொருளை ஒருவர் உணர்ந்து கொண்டு விட்டார் என்றால், இதுதான் கடவுள் என்று ஒருவர் தெரிந்து கொண்டு விட்டார் என்றால் அதற்கு பிறகு அவருக்கு ஒரு கடவுள் கோட்பாடு தேவையில்லை. அப்படி என்றால் மெய்ப்பொறிவு என்பது என்ன என்ற ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. இப்போதுதான் நாங்கள் இந்த ஆறாவது அறிவாகிய இந்த ஆறாவது அறிவுதான் மனம். ஏன் ஆறாவது அறிவு மனம் என்று சொல்கிறோம் என்றால், முதலாவது அறிவு அழுத்தமாகவும் ஒலியாகவும் ஒளியாகவும் சுகமாகவும் மனமாகவும் இருக்கின்ற 5 அறிவுகள். ஆறாவது அறிவாகிய மனிதன் அந்த அறிவை பெற்று நுண்மான் நுழை புலன் என்கின்ற ஒரு பருந்து விரிந்த அறிவை பெற்று தன்னை உணர்வதற்கும் தான் எந்த பாதையில் வந்தேன் என்று உணர்வதற்கும் தன்னுடைய இறுதி முடிவு எங்கே அமையப் போகிறது என்று உணர்வதற்கும் வழிகாட்டியாக அமைந்ததுதான் ஆன்மீக பாதை. அந்த ஆன்மீக பாதையில் ஒருவர் எண்ணத்தையும் சொல்லையும் செயலையும் சரியாக ஒழுங்கமைக்கிறாரோ அவரே உண்மையிலே மனித மாண்பு நிறைந்தவர் என்று சொல்லலாம். இந்த இடத்தில் தான் கடவுள் என்ற வார்த்தைக்குள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. ஒரு தனி மனிதன் தன்னுக்குள்ளாக கடந்தால் உள்ளுக்குள் இருக்கின்ற மெய்யறிவை உணர முடியும். இன்று நடைபெற்ற இந்த தியானமும் ஒரு RSS அமைப்பினுடைய ஸ்தாபகர் குருஜியினுடைய வழிகாட்டலில் உருவாக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான பூர்வமாக ஒரு பிரமிட்டுக்கள் என்கின்ற கோபுரத்துக்கு கீழ் இருந்து செய்யப்படுகின்ற தியானம் பிரபஞ்ச ஆற்றலை அதிகமாக உள்ளிருத்தி
உள்ளுக்குள் இருக்கின்ற ஜீவகாந்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது என்பதுதான் சித்தர்களுடைய இறுதி வடிவான கருத்தாகும். அதனால்தான் வள்ளலார் சபையும் அதையே அதை மேற்கொள்கிறார்கள். அவ்வாறு வடிவமைக்கப்படுகிறது என்றால் அந்த சிந்தனா வழியிலே வந்த ஒரு குருநாதனுடைய அந்த அமர்விலே இருக்கின்ற நாங்களும் நீங்களும் என்னத்திற்காக இருக்கிறோம் என்றால் மாண்பு பெறுவதற்காக. எண்ணத்தில் மாண்பு பெறுவதற்காக என்றால் எங்களுடைய எண்ணம் என்பது என்ன? எண்ணுதல். எப்படி என்கிறோம்? காலம், தூரம், நேரம், பருமன் என்று 4 கணியங்களை வைத்துக் கொண்டு எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த எண்ணலை எண்ணாமல் மனிதன் இருந்துவிட முடியுமா? முடியாது. அந்த எண்ணலை விழிப்புணர்வோடு எது நல்லது, எது கெட்டது, எது சமூகத்திற்கு ஆக்கத்தை கொடுக்கும், ஊக்கத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும், எது சமூக வீழ்ச்சிக்கு பயன்படும் என்பதை உணரக்கூடிய ஆற்றல் தான் அறிவு. அதனால்தான் தாயுமானார் அவர்கள் அறிவேதான் கடவுள் என்றார். அறிவுதான் கடவுள். அந்த அறிவு, அதிலும் 6வது நுண்மான் நுழைபுலன் அறிவு. இந்த நுண்மான் நுழைபுலன் அறிவு என்பது என்னென்றால் ஒரு விடயத்தை தொகுத்து பகுத்து பார்க்கக்கூடிய ஆற்றல். இன்று உலகத்துல நாங்கள் பூமி பந்தில இருக்கிறோம். 1000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணித்தியாலத்திற்கு இந்த பூமி சுத்துகிறது. நாங்கள் தூக்கி எறியப்படவில்லையே. ஏன்? அந்த இறைநிலை ஆகிய அந்த பிரபஞ்ச ஆற்றல் இருக்கிற தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலை இந்த மெய்ப்பொருள் இந்த உலகத்தின் மீது பிரயோகிப்பதால் கோள்கள் தங்களுடைய பாதைகள் சரியாக இயங்குகின்றன. கோள்களில் இருந்து வருகின்ற காந்த கதிர்கள் எங்கள் உடலோடு தொடர்புடைய ஒவ்வொரு அங்கத்திலும் பங்காற்றி அதை செயல்பட வைக்கிறது. நாம் ஒரு சாப்பாட்டை சாப்பிடுகிறோம். அது 7 தாதுக்களாக மாறி இறுதியாக வித்தாகவும் நாதமாகவும் வருகிறது என்றால் இதை செய்வதற்கு உள்ளிருக்கிற ஜீவகாந்தம் எங்கிருந்து வந்தது? அந்த ஜீவகாந்த ஆற்றல் எத்தகைய தகமை வாய்ந்தது, அதனுடைய மூலம் என்ன என்றதை உணர்ந்து கொள்வோமானால் அதுதான் உண்மையான மாண்பு மிகுந்த வாழ்க்கை. இதில் ஒரு மனிதன் தான் எனது என்று அந்த எண்ணக்கருக்களை கொண்டு ஒரு ஆணவத்தோடு கண்ணத்தோடு மாயையோடு வாழ்வானாக இருந்தால் ஆன்மீகம் என்பது எட்டாக்கனி. ஆன்மீகம் என்பது எண்ணத்தால், அதே எண்ணத்தால் நுண்மான் நுழைபொருள் அறிவை பயன்படுத்தி விழிப்புணர்வோடு அதை செயற்படுத்தி சிந்தித்து விளைவு காண்டால் அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அந்த ஆன்மீக வாழ்க்கையில் வந்ததுதான் இந்த தியானங்களும் அப்படித்தான், உடற்பயிற்சியும் அப்படித்தான், நல்ல சிந்தனை சக்திகளும் அப்படித்தான், ஆன்மீக உரைகளும் அப்படித்தான். இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட பல வடிவங்களான ஒலிகளும் மந்திரங்களும் அப்படித்தான். கோயில்களில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் நாங்கள் சரியாக பார்த்தால் அங்கே மந்திரம் இருக்கிறது, யந்திரம் இருக்கிறது, தந்திரம் இருக்கிறது. இந்த 3 எதற்காக இருக்கிறது என்றால் மனிதனை முதல் ஆஸ்தீக வழிக்கு கொண்டு வந்து அதிலிருந்து நாஸ்தீக வழி நோக்கி நகர்த்தி இந்த இறைநிலை பற்றிய முழுமைப்பேறை அடைந்து ஒவ்வொரு மனிதர்களையும் சமூக வாழ்க்கையில மாண்புடைய மனிதர்களாக உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் அது. அப்படி என்றால் எங்கே அந்த தவறு மீண்டது என்று ஆராய்ந்தால் எங்களுக்கு இயற்கை தத்துவ அறிவு கல்வியும் மிக குறைவாக இருப்பதும், பழக்க வழக்க விளக்க கல்வியும் குறைவாக இருப்பதும், ஆனால் நாங்கள் எழுத்தறிவில் மிக உயர்ந்தவர்களாகவும் தொழிலாளர்கள் மிக சிறந்தவர்களாகவும் இருக்கின்றோம். ஆனால் அந்த உயர்ந்ததையும் சிறந்ததையும் இந்த 2 கல்விகளுக்கும் கொண்டு வந்து மகிமை காண்பதற்கோ மாண்பு காண்பதற்கோ எங்கேயோ ஒரு இடத்தில் மதம் தடையாக அமைந்து விட்டது. அவரவர் தங்கள் அறிவு நிலைக்கேற்ப எழுதிய நூல்களும் அவரவர் தங்களுடைய உணர்ச்சி வய நிலைக்கு கொள்ளப்பட்ட கருத்துக்களும் இன்று அதிகமானவர்களினால் கடவுளை நம்புபவர்களை விட கடவுளை நம்பாதவர்களை விட கடவுளை நம்புபவர்கள் அதிகமாக இருந்து அந்த நம்புபவர்களுடைய அந்த சிந்தனை ஆற்றல் விரிவுபடாத காரணத்தால மனிதனுடைய மாண்பானது என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. மனிதன் மாண்புடைய வேண்டும் என்றால் மனிதன் என்ன செய்ய வேண்டும்? மனிதன் மாண்படைய வேண்டும் என்றால் மனிதன் தன்னுடைய களங்கங்களை முதல் நீக்க வேண்டும். அப்படி களங்கங்களை நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மனிதன் முதலில் களங்கங்களை நீக்க வேண்டும் என்றால் எங்களுடைய களங்கங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார்? நான் இறைவனே நானாக வந்திருக்கிறேன். அந்த சன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலால் நான் வந்திருக்கிறேன். ஒரு சின்ன கவியை முன்வைக்கிறேன். அழுத்தம் என்னும் ஒன்றுவாற்றல் ஒன்றை கொன்றே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி வலுத்துமோர் அறிவு முதல் 5 ஆறாம் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து
பாருங்கள், வலுத்துமோர் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து. அப்ப இதுல அழுத்தம் என்ற ஒரு ஒன்று ஆற்றலை கொண்டுதான் உலகத்தில இவ்வளவும் பரிணாமமாக வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது. அந்த அழுத்தம் என்ற உந்து ஆற்றல் இறைநிலையினுடைய முதல் ஆற்றல். அந்த ஆற்றலால் தான் மனிதன் வரையும் விரிந்து வந்திருக்கிறது. இப்ப எங்களுக்கு மனம் விரிவடைய வேண்டும். மனம் விரிவடைந்தால் மட்டும்தான் மனிதன் மாண்புற முடியும். அப்ப மனம் விரிவடைதல் என்பதற்கு கல்வி வேண்டும். என்ன கல்வி வேண்டும்? அந்த 4 கல்விகளும் வேண்டும். எப்படி சொல்வார்கள், ஜனநாயகம் என்பது 4 தூண்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய கருதுகோள். அப்படித்தான் மனித வாழ்க்கை என்பதும் 4 கல்விகளால் கட்டப்பட்டது. அந்த 4 கல்வியில் ஒரு கல்வி இல்லை என்றாலும் வாழ்க்கையில் பெரும் துன்பங்களும் துயரங்களும் தான் வந்தடையும். அப்படி அந்த துன்பங்களும் துயரங்களும் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த 4 கல்விகளும் பாடசாலை கல்வியிலோ அல்லது உயர் கல்விகளிலோ ஒன்று பெற முடியாத சூழல் உருவாகிவிட்டது. அதனால்தான் பெரியவர்கள் இதை உணர்ந்தவர்கள் இன்றைக்கு ஆன்மீக கல்வியை என்ற போர்வையில இந்த பழக்க வழக்க விளக்க கல்வியையும் இயற்கை தத்துவ அறிவு கல்வியையும் இந்த உலகத்தில வேறு வேறு அமைப்பினூடாக கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு கொண்டு வருகின்ற போது அது நாஸ்தீக வழி பாதையாக இருந்தால் இந்த உலகம் ஆன்மீகத்தில் வெற்றி பெறும். இல்லை, அந்த ஆஸ்தீகம் என்பதற்குள் அறிவை அடக்கி வைத்துக் கொள்வோமானால் அந்த அறிவு விரிவுபடாது. அந்த அறிவு விரிவடவில்லை என்றால் மனம் விரிவுபடாது. ஒரு சின்ன உதாரணத்தை நான் கதை மூலம் கூறி கடந்து போகிறேன். மனம் விரிவு பெறுதல் என்றால் என்ன? ஒரு சின்ன ஒரு குடிசையில ஒரு அம்மாவும் அப்பாவும் இருக்கிறார்கள். மழை பெய்கிறது. ஒருவர் வந்து தட்டுகிறார். இப்போது கதைத்துக் கொள்கிறார்கள், என்ன செய்வோம், நாங்க 2 பேருமே இதுக்குள்ள இருக்க இயலாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற போது என்னென்று இவரை உள்ளுக்கு எடுப்பதென்று அப்போது முடிவுக்கு வருகிறார்கள். சரி, நாங்கள் இப்போது படுத்துக்கொண்டு கதைக்கிறோம், இருப்போம் நாங்கள் என்று. இப்போது 3வது ஆள் வந்து விட்டார். மழை தொடர்ந்து பெய்கிறது. இப்போது அடுத்தவர் வந்து அந்த கதவை தட்டுகிறார். இப்போது ஆக்களை பார்க்கிறார்கள். எழுந்து நிற்போமே என்கிறார்கள். இப்போது எழுந்து நின்று அவர்கள் 4வது ஆளும் உள்ளுக்கு வருகிறார். இங்குதான் அந்த மனம் விரிவு பெறுதல் என்றால் என்ன? ஒருவரை நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால், அல்ல அவருக்கு ஏதாவது ஈகை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், இறுதியில் கடைசியில் இன்று அம்மா கூறியது போன்று வாழ்க வளத்துடன் என்று கூறுவதற்கும் எங்களுக்கு பணம் தேவையா? அந்த குடும்பத்தை வாழ்த்துவதற்கு, அந்த பிள்ளையை வாழ்த்துவதற்கு, அந்த சம்பவத்தை வாழ்த்துவதற்கு, இந்த சமூகத்தை வாழ்த்துவதற்கு தேவையா? இல்லை. அது இறைநிலை எங்களுக்கு இயற்கையாக தந்திருக்கிறது, இயல்பூக்கமாக. மெக்டூகல் என்ற இயல்பூக்கத்தினுடைய தந்தை இந்த 63 வகையான இயல்பூக்கங்கள் மனிதனுடன் இருக்கின்றது என்று ஆராய்ந்தார். அதில் தான் மாஸ்லோ அன்பு தேவை, காப்பு தேவை, கணிப்பு தேவை என்று தேவைகளை எல்லாம் வகைப்படுத்தினார். இப்படி ஒவ்வொரு கோட்பாடுகளும் எதை சொல்லி வருகின்றது என்றால், மனிதனுக்குள் இருக்கின்ற அந்த மெய்யறிவை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த மெய்யறிவை மனிதன் தன்னுடைய ஆற்றலால் கண்டுபிடித்து விடுவானாக இருந்தால், அந்த 6வது அறிவாகிய மனம் விரிந்த அறிவும் இந்த மெய்யறிவும் ஒரு இடத்தில் சந்திக்கும். அவ்வாறு சந்திக்கின்ற அந்த வாழ்க்கைதான் மாண்புமிகு வாழ்க்கையாக அமையும். அவ்வாறு மாண்புமிகு வாழ்க்கையாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற போது இந்த சமூகத்தில் ஒரு காலமும் துன்பங்களுக்கு இடமளிக்காது. இன்று உலகத்தினுடைய துன்பங்களுக்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை ஒரு கவி மூலம் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் முன்வைத்தார்கள். அதற்காக அவர் சொன்ன தீர்வு, உலகில் உள்ள எல்லா தலைவர்களும் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அவர்களுக்கு உயிரினுடைய மகத்துவம் உள்ளுணர்வாய் தெரியாது விட்டால் அவர்கள் போர்தான் சமாதானத்தின் முடிவு என்று நினைக்கிறார்கள். அவ்வாறு உலகத்தில் போர்தான் சமாதானத்தின் முடிவாக இருந்தால் இந்த பூமி பந்து அவ்வாறு அழிந்துவிடும் இயற்கையால். இந்த இயற்கையால் பரிணாம வளர்ச்சி ஒரு எல்லைக்கு வரும். இதுதான் முடிவு, இதுதான் வளர்ச்சி, இதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறும் இக்காலத்தினுடைய வரலாறும் எதிர்காலத்தினுடைய வரலாறும் இவ்வாறுதான் அமையும் என்று நினைத்தால் இயற்கைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதுதான் நியதி. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எல்லை உண்டு, அதுக்கென்று ஒரு பரிணாம தோன்றம் உண்டு, அதுக்கொன்று காலம் உண்டு. அவ்வாறுதான் உலகில் உள்ள தலைவர்கள் முதல் உயிரறிவை உள்ளுணர்வாய் உணர்தல் வேண்டும். இந்த உலகத்தில பார்த்தீங்களாக இருந்தால் பிரச்சனைகளுக்கு அதி உச்ச பிரச்சனை எல்லை பிரச்சனை. இந்த எல்லைகளை இந்த மனிதகுலம் உருவாக்கவில்லை. ஒரு காற்றை தன்னிலம் உருவாக்கவில்லை, ஒரு நீரை தன்னிலம் உருவாக்கவில்லை, ஒரு மண்ணை தன்னிலம் உருவாக்கவில்லை. ஆனால் உருவாகி இருக்கின்ற இயற்கைக்கு
அந்த இயற்கை 6வது அறிவை கொடுத்தது நோக்கமே தன்னை நீ உன்னை உணர். அதுக்கு பிறகு உங்களுக்குள் இருக்கின்ற களங்கத்தை நீக்கி முழுமைப்பேறு அடைவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த அறிவை முழுமையாக மனிதனை அழிக்கும் பாதையில் சென்று கொண்டிருப்பது என்பதை உருவாக்குவதில் மதங்கள் முழுமை பெறுகின்றன. ஏன் அந்த மதங்கள் ஆஸ்தீகம் என்கின்ற வழிக்குள் நிற்கின்ற ஒரே ஒரு காரணத்தால், ஆஸ்தீகம் இதுதான் உண்மை, இது பொய், நாங்கள்தான் பெரியவர்கள், நாங்களால் முதல் தோன்றியவர்கள், இல்ல நாங்களால் கடைசியாக இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று ஒவ்வொருவரும் வேறுபட்ட ஒரு அவரவர் கற்பனைக்கு ஏற்ப கருத்தியலை வைத்துக் கொண்டிருப்பதால் இந்த உலகத்தினுடைய மெய்ப்பொருளாகிய உண்மை பொருள் அறியப்படவில்லை. அவ்வாறு அறியப்பட முடியாத விடத்து இந்த மனிதனுடைய மாண்பு என்பது ஒரு போதுமே உருவாக முடியாது. அப்படி மனிதன் மாண்பு பெற வேண்டும் என்றால் ஒரு தனி மனிதன் இதற்குள்ள எவ்வாறு மாண்பு பெறுவது முதலில் சிந்திப்போம். ஒரு பொதுவான சமுதாயத்தினுடைய கருத்தை மனிதன் அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாலும் கூட ஒரு தனி மனிதனால் மாண்புற முடியும். மாண்புட்டுத்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு ரிஷிகளும் ஆன்மீக பாதை மட்டுமல்ல அறிவு பாதையிலும் விஞ்ஞான பாதையிலும் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். என்றால் இந்த உலகத்தில மிகச்சிறந்த அறிவாளி யார் என்று கேட்டால் யார் ஒருவர் பொறுமையோடு வாழ்கிறார்களோ அவர்தான் உலகத்தின் அதிசிறந்த அறிவாளி. ஒரு குடும்பத்துக்குள்ள யார் கணவனா மனைவியா சிறந்த ஒரு அறிவாளி என்று கேட்டால் எவர் விட்டு கொடுக்கிறாரோ, எவர் சகித்துக் கொள்கிறாரோ, எவர் பொறுமையாக கையாளுகிறாரோ அவர்தான் இந்த உலகத்தின் மிக உயர்ந்த அறிவாளி. ஒரு பெரிய பட்டம் வைத்திருப்பவர் மிகச்சிறந்த அறிவாளி இல்லை. பட்டம் பெற்றிருப்பவர் அந்த துறை சார்ந்த நிபுணர், அவ்வளவுதான். ஆனால் வாழ்வியலில் ஆன்மீகத்தில் யார் அறிவாளி என்று கேட்டால் பொறுமையாக யார் இதனை கைகளார்களோ, எவர் பின்விளைவு உணர்ந்து முன்னே செயற்படுகிறார்களோ, எவர் ஒருவர் தான் எடுத்துக்கொண்ட அந்த கருமத்தை சரியாக எண்ணாலும் சொல்லாலும் செயலாலும் விழிப்புணர்வோடு கையாளுகிறார்களோ அவர்களேதான் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த அறிவாளிகளும் அவர்களேதான் மிகச்சிறந்த மாண்புமிகு மனிதர்களும் ஆவார். அவர்களை இந்த காலம் வரலாற்றில் பதிவு செய்து வைத்திருக்கிறது. வரலாறு என்பது மிகவும் பழமையான ஒரு கிளவி என்பார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். ஏனென்றால் அதற்கு பொய் சொல்ல தெரியாது. அது எது எப்போது எவ்வாறு நடந்தது என்பதை அவ்வாறே பிரதிபலிக்கக்கூடியது. நாங்கள் ஒரு கண்ணாடியில போய் எப்படி எங்களை பார்க்கிறோமோ அது எப்படி எங்களை அந்த கண்ணாடி காட்டுகிறதோ அதே போலத்தான் வரலாறும் எவரையும் எவர் செய்த குற்றங்களையும் மறைப்பதில்லை, எவர் செய்த நன்மைகளையும் மறைப்பதில்லை. ஆகவே நன்மைகள் செய்வதுதான் உலகத்திற்கு நல்லது, மாண்பாக வாழ்வதுதான் உலகத்திற்கு நல்லது. அந்த மாண்பை உருவாக்க வேண்டிய பொறுப்பு வயது வந்தவருடைய கையில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதற்காக உருவாக்கப்பட்ட இந்த ஆன்மீக கல்வி நெறியில் வளர்ந்து செல்வதுதான் மனித மாண்புக்கு மிகவும் சிறப்பு. அவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த கல்வி நெறியில் நாஸ்திகத்தை கண்டுபிடிக்க வகைப்படுத்துங்கள் என்பதுதான் பெரியவர்களுடைய கருத்து. ஆஸ்திகத்தை பயன்படுத்துவாமல் இருந்தால் அது மனித வளங்களையும் மனித மனங்களையும் குலைக்கும் ஒரு செயலாகவே இந்த உலகத்தில் கடந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால நாஸ்திகம் என்பது அது உணர்வது பரப்புவது அல்ல, அது முழுமையானது. அது ஒரு காலமும் ஏற்றத்தாழ்வு அற்றது. ஆணவம் கண்மம் மாயை என்று அந்த களங்கங்களுக்குள் அது இல்லாதது. இருப்பதை தீர்த்து கொள்வதற்கான வழிகளை தானாக உணரச் செய்வது. அதற்காகத்தான் இந்த உடற்பயிற்சி என்றது. எப்படி ஏன் உடற்பயிற்சி எப்படி இந்த களங்கங்களையும் மனித மாண்புக்கும் முக்கியமானது என்றால் அந்த உடற்பயிற்சி செய்கின்ற போதும் அங்கே ஒரு கோட்பாடு கடைப்பிடிக்கப்பட வேண்டும். எப்படி என்றால் இந்த உலகத்தில இயற்கையில இருக்கு, என்னை வருத்த எனக்கு உரிமை இல்லை, என்னை வருத்த முடியாது. இந்த உடல் இயற்கையினுடையது. நான் உண்ட உணவு அனைத்தும் இந்த இயற்கையினுடையது. என் உழைப்புக்கான அறிவை தந்ததும் அந்த இயற்கையை தான். நான் என்று எதுவும் இந்த உலகத்தில் கிடையாது. அது முழுக்க முழுக்க இந்த இயற்கை பரிணாம வளர்ச்சியினுடைய வெளிப்பாடுதான். அப்படி என்றால் இந்த உடலுக்கு நாங்கள் உடற்பயிற்சி செல்கின்ற போது நாங்கள் எங்களை வருத்தக்கூடாது. அதற்குத்தான் ஒரு இரண்டொழுக்க பண்பாடு ஒன்று இருக்கிறது. எனக்கோ பிறர்க்கோ, தற்காலத்திற்கோ பிற்காலத்துக்கோ, உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு செய்யாத நிலைதான் ஒழுக்கம். அறத்தில் முதன்மையானது ஒழுக்கம். அறம் என்று சொல்லுகின்ற போது ஒழுக்கமாக வாழ்தல் என்று இன்னொரு பொருள் சொல்லலாம்.
அடுத்தது என்ன அறத்தில் என்றால் கடமையும் ஈகையும். நாங்கள் கடமை செய்யப்படாத இடத்துதான் உரிமைகள் கேட்கப்படுகின்றன என்று ஒரு சமூகவியல் தத்துவம் இருக்கிறது. கடமைகளை யார் யார் அவரவர் அப்போது செய்கிறார்களோ அங்க உரிமைகளுக்கான குரல் இருக்காது. இதற்கான முதல் மனிதர்களாக ஜப்பானியர்களைத்தான் உலகம் முதன்மைப்படுத்துகிறது. அந்த ஜப்பானிய பாடசாலைகளில் நடைபெறுகின்ற சம்பவங்கள், ஜப்பானிய பாடசாலைகளுக்கு வெளியே பிள்ளைகளுடைய நடத்தைகள், அந்த நடத்தைகளின் ஊடாக கல்விக்கு வழங்கப்படுகின்ற பெறுமதிகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது இந்த உலகத்தில கடமை செய்வதில் முதன்மை வகிக்கும் ஒரு மனித குலமாக ஜப்பானிய மக்கள் போற்றப்படுகிறார்கள். இது மனித மாண்பு சுட்டியில் முதல் நாடு அதுவே ஆகும். அதுக்கு அடுத்ததாக இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி இருக்கிறது. அவற்றில் டென்மார்க் இருக்கிறது, பின்லாந்து இருக்கிறது, நோர்வே இருக்கிறது, அவை ஸ்வீடன் இருக்கிறது. அவைதான் இந்த சுட்டியில் முதன்மை பெறுகின்றன. அதற்கு என்ன காரணம் என்று கொஞ்சம் ஆராய்ந்து கொண்டு போனால் கல்வியில முதல்வை வகிக்கும் நாடாக இருப்பது பின்லாந்து. ஏனென்றால் அங்க பிள்ளைகளுக்கு சின்ன குழந்தைகள்ல அவர்களை கஷ்டப்படுத்துவதில்லை. 7 வயது வருகின்ற போதுதான் முழுமையான கல்வி முறைகள் கொண்டு வரப்படுகிறார்கள். முழுக்க முழுக்க பழக்க வழக்க வாழ்க்கை முறை கல்வி அவர்கள் போட்டுகிறார்கள். ஆகவே இங்கே பெரியோர்களாகிய ஒவ்வொருவரும் தன்னுடைய சிந்தனை ஆற்றலை இவ்வாறுதான் விரித்து இந்த சமூகத்திற்கு எது தேவை என்று உணர்ந்து அதை அவ்வப்போது அந்த சமூகத்திற்கு கொடுக்கும் ஆற்றல் படைத்த சமூக அமைப்புகள் உருவாக்கப்பட்டு அவை குறித்த ஒவ்வொரு சமூகத்திற்குள்ளும் சென்றால் மனித மாண்பு உயர்ந்து செல்லும். அடுத்தது கடமை. கடமை என்பது என்னென்றால், நான் முதலே சொன்னேன், இப்ப உதாரணமாக நான் முன்பின் பதிவிட்டிருக்கிறேன், நான் இலங்கையை சேர்ந்தவன். என்ற முதலாம் வகுப்பில் என்னுடைய அம்மா அப்பா எனக்கு ஒரு கொப்பியும் ஒரு சப்பாத்தும் ஒரு இது உடுப்பம் தந்து விட்டார்கள். படிப்பித்தது என்னை அரசாங்கம் இலவச கல்வியை தந்தது. CWC என்கின்ற ஒரு மனித மாண்பு மிகுந்த மகான் இலவச கல்வியை இலங்கையில் அறிமுகப்படுத்தினார். அன்றைய அரசு அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியது. அதனால் நாங்கள் ஏழைகள் அனைவரும் படித்து வந்தார்கள். பணம் படைத்தவர்களும் படித்தார்கள். ஆனா ஒரு காலத்துல பணம் படைத்தவருடைய கையில் இருந்த அந்த கல்வி ஏழைகளுடைய கைக்கு மாறியதற்கு முக்கிய காரணம் ஒரு சிந்தனை தான். அந்த சிந்தனை என்ன சிந்தனை என்று கேட்டால் இலவச கல்வி வழங்குதல். எங்கே? ஆரம்ப கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை. இதற்குள் பல விவாதங்கள் இருக்கலாம், இப்போது இருக்கின்ற பல கருத்துக்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் அந்த சிந்தனை தான் இன்றும் இலங்கையை உலகத்தில் ஒரு முதன்மையான நாடாக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கொண்டு வந்திருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்குள்ளும் நான் ஒரு கருத்தை இதை முன்வைக்க விரும்புகிறேன். எந்த பிரச்சனைகளுக்குள்ளும் இவ்வளவு கல்வியை தந்த மகத்தான மனிதர்கள் வாழும் இலங்கைக்குள்ளும் மகாவம்சம் என்கின்ற நூலில் எழுதப்பட்ட வரலாற்று தவறு இன்றும் இலங்கைக்குள் இன வேறுபாடை காட்டுகிறதே தவிர நாம் எல்லோரும் இணைந்து வாழ்வதற்கான வழியை அது தரவில்லை. இவ்வளவு மாண்பு மிகுந்த கல்வியை கொண்ட கல்விமான்கள் பிறந்த அந்த தேசத்தில் கூட மதம் என்று வருகின்ற போது மனிதர்கள் வேறுபடுத்தப்படுகிறார்கள். ஆகவேதான் சொன்னேன், அங்கே ஆஸ்திகத்துக்குள் உறைந்து கிடக்கிறது நமது தேசம். அது நாஸ்திக வழிக்கு செல்வதற்கான பாதைகள் இன்னும் திறக்கப்படவில்லை. நாஸ்திக வழிக்குள் அது திறக்கப்பட்டால் இலங்கை என்பது இந்து சமுத்திரத்தின் முத்து என்ற அந்த பெரும் புகழான பெயர் இந்த உலகத்தில் நிரந்தரமானதாகவும் அது பூத்தும் குலுங்கும். அவ்வளவு அழகான, அவ்வளவு மனிதர்கள், மிகச்சிறந்த மனிதர்கள் வாழ்கின்ற, உழைப்பாளிகள் வாழ்கின்ற ஒரு தேசம். அப்ப இங்கேயும் பாருங்கள், அங்கு வாழ்கின்ற அந்த மனிதர்கள் பலர் மாண்பெற்றவர்களாக போனதற்கு உண்மையான காரணம் என்னவென்றால், அந்த மதம் என்கின்ற ஒன்று ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்காமல், நாஸ்திகத்தை உணராமல், ஆசீகமே ஆன்மீகம் என்று நினைக்கிறது. ஆன்மீகம் வேறு, ஆன்மீகம் என்பது முழுக்க முழுக்க நாஸ்திகமே என்று கூறி, இது ஒரு பெரிய தலைப்பு. மனிதர்கள் மாண்போடு வாழ்வதற்கு சுருக்கமாக நான் வைக்கக்கூடிய 5 விடயங்களை வைக்கிறேன். உடல் நலம் காக்க உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அந்த உடற்பயிற்சி தன்னை வருத்தாததாகவும் தன்னுடைய கலங்களை அது மீளமைப்பு செய்வதாகவும் இருக்க வேண்டும். மகான் சொன்னார், நாங்கள் இரவுல சமைக்கிறோம், சட்டிபானைகள் துப்புரவு செய்யாமல் மறுநாள் சமைக்க முடியுமா? இல்லை. அப்படி சமைத்தால் என்ன விளைவு? அதுதான் உடலுக்குள்ள உயிரோட்டம், காந்தோட்டம், நீரோட்டம், ரத்தோட்டம் என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த ஓட்டங்கள் எங்கு தடைப்படுகிறதோ அங்கு வலி உணரப்படும். அந்த வலி நோயாக மாறினால் அந்த நோய் மரணமாக போய்விடும், அவை கட்டுப்படுத்தப்படாது விட்டால். அப்ப உடற்பயிற்சி என்பது தன்னை வருத்தாமல் செய்யப்படுகின்ற உடற்பயிற்சியாக இருக்க வேண்டும். உதாரணமாக நான் ஒரு கருத்தை முன்வைப்பேன். எத்தனை பெரிய நிபுணர்கள், திறமசாலிகள் எங்கே இறந்திருக்கிறார்கள் என்றால்,
ஜிம்மிலே. ஏன்? அவர்கள் உடலை வருத்தி தங்களுடைய இதய துடிப்பு வேகத்தை அவர்கள் கடித்துக் கொள்ளாமல் தொடர்ச்சியாக கடினமான இயந்திரங்களிலும் கடினமான பாரத்தையும் தூக்கி தங்களை இழந்து விடுகிறார்கள். மிகச்சிறந்த பெரியவர்களை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உண்மையில் உடற்பயிற்சி என்பது தன்னுடைய உடலை சீர்படுத்துவதற்காகவே தவிர தன்னுடைய உடலில் உள்ள வகைகள், அதாவது 6 பேக் என்பார்கள், அதற்காக அல்ல. இரண்டாவது விஷயம் மனவளம். மனவளம் எப்படி காக்கலாம் என்றால், முதல் எங்கள் மனதுக்குள் இருக்கின்ற அகத்தை ஆய்வு செய்ய நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். கோபம் வருகின்ற போது ஏன் வருகிறது, என்ன விளைவு தரும், யார் மீது கோபம் வருகின்றது, அந்த கோபம் வருகின்ற இந்த நபருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு. ஒரு தடவை நான் ஒரு 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 மென்டர்களை பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தேன். கஸ்டமர் சர்வீஸ்ல மிக என்னை விட ஒரு 20 வயது குறைந்த பிள்ளை எனக்கு ஒரு வார்த்தை சொன்னான். ஒரு கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு முரணை ஏற்படுத்துவாரா இருந்தால் நீங்க இலகுவாக கடந்து சென்று விடுங்கள். ஏனென்றால் அவருக்கு உங்களுக்குமான தொடர்பு எத்தனை செகண்ட் இருக்கும் என்று கேட்டார். அது பெரிய ஒரு மிக சிறந்த ஒரு அறிவுரையாக அந்த ஆன்மீக பாதையில் இருந்தும் ஒரு யதார்த்தத்தை ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கற்றுக்கொண்டேன். அது மாதிரித்தான் நாங்கள் ஒரு பிணக்கு வருகின்றோம். யாரோடு வருகிறது? அதிகமான பிணக்கு எங்கள் உறவுகளோடு தான் வருகிறது. குடும்பமாக குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்குள் ஏற்படுகிறது. ஒரு மனைவி ஒரு நாளைக்கு ஆற்றுகின்ற பணி எவ்வளவு, கணவன் ஆற்றுகின்ற பணி எவ்வளவு, பிள்ளைகள் ஆற்றுகின்ற பணி என்பதை உணர்ந்து கொள்வோமாக இருந்தால் எங்கள் அந்த குடும்ப வாழ்வு மிகச் சிறப்பாக ஏற்பட்டு மனவளம் நல்ல வளமாக மாறும். அந்த 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 குடும்பமே ஒரு சிறந்த மகிழ்ச்சி உள்ள குடும்பமாக இருக்கும். எப்போதுமே ஒரு தனி மனிதனுடைய அமைதியில் இருந்துதான் குடும்ப அமைதி உருவாக முடியும். குடும்ப அமைதியில் இருந்துதான் ஒரு சமூக அமைதி உருவாக முடியும். ஒரு சமூக அமைதிதான் உலக அமைதியை உருவாக்கும். ஆகவே இந்த இதை நாங்கள் கருத்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் பிணக்குகள் ஏற்படக்கூடாது. சமூகத்தில் ஏற்படுகின்ற பிணக்குகளை அறிவால் ஆராய வேண்டும். நான் ஒரு சின்ன விடயத்தை இதில் கூற விரும்புகிறேன். நான் வாசித்து அறிந்தது எனக்கு பிடித்தது. ஒரு அம்மா நெடுக மருந்து எடுத்துக்கொண்டு வார் டாக்டர். அவருக்கு டாக்டர் சொல்லுகிறார், இப்படியே போகுது 1 வருஷம் 2 வருஷம். அவருக்கு ஒரு நாள் கோபம் வந்து விட்டது, சினம் அடைந்து விட்டார். அவ கேட்டா, என்ன டாக்டர், நெடுக இந்த மருந்தை போடுறதா என்னுடைய வேலை என்று. அந்த டாக்டர் இப்படித்தான் கையாண்டார். இல்லையம்மா, நீங்கள் வாழும் வரை போட வேண்டும் என்று. பாருங்கள், 2 வார்த்தைகள். சாகும் வரை நான் போடுவதா என்ற கேள்விக்கு பதில், இல்லை அம்மா, நீங்கள் வாழும் வரை எது போட வேண்டும். இது எவ்வளவு ஒரு சமூக இணக்கப்பாடான ஒரு கருத்து. இப்படி பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை, பேசாத வார்த்தை உனக்கடிமை என்ற ஒரு பெரும் தத்துவம் இருக்கிறது. வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பு அது மூளையில கொடுக்கப்பட்டு ஆராய்ந்து அதற்கான தீர்வு அமைதி நிலையில் பெறப்பட்டு வேறு ஒரு சூழலில் அந்த பிரச்சனை கையாளப்பட்டால் உலகத்தில் பிணக்குகள் தீர்க்கப்பட்டு மனித மனங்களும் சமூக வாழ்க்கையும் வெற்றி பெறும் என்பதுதான் யதார்த்தம். இதற்கு எங்களிடம் இருக்கின்ற இப்போதைய பெரும் ஆயுதம் இந்த ஆன்மீக பாதை மட்டுமே என்று கூறி நான் ஒரு சிறிய உரையை இந்த நேரத்தில் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதில் என்னவென்றால், எனக்கு சரியாக 9-15 மணிக்கு இடையில் நான் இன்னொரு முக்கியமான கலந்துரையாடல் ஈடுபட வேண்டிய நிலையில் உள்ளேன். ஆகவே என்னுடைய கருத்துக்களை நான் அறிந்த தெரிந்த தேடியவற்றை உங்களோடு முன்வைத்திருக்கிறேன். அது அறிவு எவருக்கும் சொந்தமில்லை என்பதுதான் யதார்த்தம். தேடியதை மற்றவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஆசிரிய பணியில் இருந்த நான் பெரிய சீனியர்ஸோட வேலை செய்திருக்கிறேன். அவர்கள் எனக்கு சொன்ன ஒரே ஒரு நான் எப்போது ஆசிரியர் தொழிலுக்குள் 1989ஆம் ஆண்டு போனேனோ அப்போது எனக்கு சொன்ன முதலாவது அறிவுரை, உனக்கு தெரியவில்லை என்றால் மகேந்திரா, நீ ஆராய்ந்து விட்டு வந்து சொல்லுகிறேன் என்று சொல்லு. பிழையான தகவல் ஒன்றை பிள்ளைக்கு கொடுத்து விடாதே. நாளை அவனுடைய வரலாறே பிழைத்து அந்த பிள்ளையே நாளைக்கு சமூகத்துக்கு பயன்படுத்த முடியாத ஒரு குற்றவாளியாக வந்து விடுவார். ஆகவே ஆசிரியர்கள் தான் ஒரு சமூகத்தினுடைய வழிகாட்டி என்று அந்த அறிவுபூர்வமாக சொன்ன என்னுடைய அந்த காலத்து ஒரு பெரிய அதிபர். அந்த கருத்தை கேட்டதிலிருந்து நான் என்ன அறிந்தாலும் எங்கெங்கு பயன்படுத்தினாலும் அங்கங்கே கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் தேடிய இந்த அறிவை உங்கள் முன் சமர்ப்பித்திருக்கிறேன். ஆகவே இந்த அறிவை நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு பலன் இருந்தால் அவற்றை நாங்களும் இணைந்து பயன்படுத்தலாம். வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் சற்று ஒரு 5 நிமிடங்களால் நான் செல்ல வேண்டிய நிலையில் உள்ளேன் என்பதை இந்த ஒழுங்கமைப்பு செய்த அம்மாவிற்கும் ஐயாவுக்கும் இந்த எல்லா ஒழுங்கமைப்பாளர்களுக்கும் கூறி நான் விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன்.
நிச்சயமாக சிறப்பான கருத்துக்களை சொன்னீர்கள். இந்த சிறப்பான பேச்சை பாராட்டி ஒரு கரகோஷம் செய்கின்றோம். அடுத்த முறை நீங்கள் திரும்பவும் எங்களுடன் வந்து நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று திரும்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றி அம்மா, நன்றி. நான் மன்னிப்பு தான் கேட்கணும். நான் நல்லா இதுல இருந்தேன். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் அம்மா. என்னென்றால் எங்கள் ஊர்ல இருந்து ஒரு டாக்டர் வந்திருக்கிறார். அவரை கௌரவிப்பதற்கான ஒரு செயற்பாடு நடைபெறுகிறது. அவர் இந்த இறுதி யுத்தத்தில் நின்று மக்களோடு மக்களாக நின்று அவர் ஆற்றிய பணியை நாங்கள் மிக சுருக்கமாக அவரை பாராட்ட வேண்டி இருக்கு. அதனாலே அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டி இருக்குது. நான் தான் 8 மணியோ 9 மணி ஆக்கினேன். அவர்களுக்கு திடீரென்று ஒழுங்கு செய்தார்கள். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் இன்னொரு வேளையிலே முழுமையான நேரத்தில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அவற்றை ஆற்றுவேன் உங்களிடம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி ஐயா, மிகவும் நன்றி. சென்று வாருங்கள். இப்போது கேள்வி பதிலுக்கு நேரம் கிடையாது என்று கருதுகின்றேன். உங்கள் கருத்துக்களை 2 கருத்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். அதன் பிறகுதான் எங்களுக்கு டைம் வரும் இல்லையா ஸ்விம் மாஸ்டர்? ஓகே, இப்போது முதலாவதாக டாக்டர் நவரத்னம் அவர்களை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்று மகேந்திரன் ஐயா அவர்கள் அருமையான கருத்து, மிக நன்றாக இருந்தது. அதில் நான் கேள்வி கேட்க வரவில்லை, ஆனால் இந்த விஷயத்தைத்தான் ரமண மகரிஷியும் யோகசாமி அவர்களும் பலமுறை கூறியிருக்கிறார்கள். ரமணர் தன்னுடைய உபதேசத்தில் நான் யார் என்று மனதில் எழும்போது இந்த எண்ணம் எழுகிறது. எனக்கு நான் யார் என்று கேட்கும் பொழுது நான் உடம்பன்று, நான் ஆன்மா. அந்த ஆத்மஸ்வரூபம் வரும் பொழுது நமக்கு அகந்தை ஆணவம் இல்லாமல் போகும் என்று கூறியிருக்கிறார். அத்துடன் தன்னைத்தானே விசாரிப்பது அகந்தை ஒழிக்கும், உண்மையான ஆத்ம ஞானத்தை அடைய தரும். ஆத்ம சமர்ப்பணம் மௌனத்தால் கொடுக்கப்படும். இதை பல ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். யோகசாமியும் கூறியிருக்கிறார். அதுதான் இன்று மகேந்திரன் அவர்கள் கூறினார்கள். ஆனால் ஆறறிவு உடன் வந்த மனிதன் இனத்தை பெருக்குவதற்கு ஆண் பெண் தேவையாகத்தான் இருக்கின்றது. அதில் அவர் சில மாறுபாடு. ஆனால் ஓரறிவு உள்ள அமைப்பா தானே தன்னை பிரித்துக் கொள்கிறது. அதுபோல கீழே இந்த வளர்ச்சியில கீழே இருந்த உயிரினங்கள் வேறு, மேலே பெறும் பொழுது அவர்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் வருது. அதை கூறிக்கொண்டு வருகின்றேன். வணக்கம், நன்றி. நன்றி ஐயா. இனி சுயேந்திராக்கு பிறகு கைகளை அவ்வளவு வரவேற்கப்படவில்லை. என்னன்னு சொன்னா நாங்க பிளான் பண்ணின மாதிரி வீடியோ போடணும், பாட்டு போடணும். விரைவாக ஜெகநாதன் ஐயா சொல்லுங்கோ. மகேந்திரன் போய்விட்ட, நான் அதிகம் பேசவில்லை. அவர் எங்கேயோ தொடங்கி ஜீவானந்தத்துக்கு போய் சிக் பக்கில் கொண்டு போனார். எனக்குண்டா தலை சுத்திச்சுது. அவருடைய தலைப்பிலே விட இருக்கின்றது. தலைப்பை கவனிங்கோ. சமூக வாழ்வில் மனித மாண்பு. நான் 2 பாயிண்ட்ஸ் தான் சொல்ல போறேன். சமூகம் ஏன் எழுந்தது? கூட்டுறவு, கல்வி, விவசாயத்துக்கு கூட்டுறவு வேணும். ஆனா அது பக்க விளைவு கவனிங்க. பக்க விளைவு போட்டி, சண்டை. அப்ப அவருடைய தலைப்பிலே ஆன்சர் கிடக்கு. அதை வலியுறுத்தாம அவர் எங்கெங்கேயும் எல்லாம் போனது எனக்கு கொஞ்சம் பிடிக்கவில்லை. இல்லை, நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் இங்க 20 நிமிஷம் என்று சொன்னதுக்கு என்ன 35 நிமிஷம் எடுத்து விட்டார். தலைப்பிலே ஆன்சர் கிடைச்சு. நன்றி, நன்றி. அடுத்து வசந்தராஜா, நேரத்தை கணித்துக் கொள்ளவும். மிகவும் அவருடைய பேச்சு மிகவும் சிறப்பான பேச்சு. அவர் தேசிய கல்வி நிர்வாகம் என்று சொன்னபோது நான் அவருடன் கலைப்பவன் என்று யோசித்தேன்.
நாங்கள் வேலை செய்த காலத்தில் முதல் பேர் வேலை செய்திருக்கிறார் நினைக்கின்றேன். அப்பொழுது அவருடைய பேச்சு முழுக்க கல்வியை ஒட்டி மிகவும் சிறப்பாக இருந்தது. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய. உண்மையில் எனக்கு இந்த ஜப்பான், சைனா இந்த போன்ற நாடுகளை பற்றி பார்க்கின்ற பொழுது அவர் சொன்ன அந்த ஜப்பானை பற்றி சொன்ன கருத்துக்களை அதில் ஒரு பெரிய ஒரு பல உண்மைகள் இருக்கின்றது. நாங்களும் இன்றைக்கு வயது வந்தவர்கள் என்ற ரீதியிலே வருங்கால சமூகத்துக்கு நாங்கள் எப்படி படிப்பிக்கணும், நானும் ஒரு ஆசிரியர் என்ற ரீதியிலேயும் ஒரு விரிவிரியாளர் என்ற ரீதியிலேயும் சிலதில் அதுக்கெல்லாம் மட்டும் யோசித்துட்டு அவர் ஒரு கேள்வி கேட்க யோசித்து அவர் போன மட்டிலேயே நான் உண்மையிலேயே அவருடைய பேச்சுமே நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. மற்றது ஏற்கனவே அந்த கோபம் சினத்தை பற்றி வள்ளுவனை அழகாக சொல்லி இருக்கின்றான். சினம் கொள்ள தன்னையே காவாக்கள் சின்னம், தன்னையே கொள்ளும் சினம் என்று சொல்லி, அதாவது அந்த சினத்திலே இருந்துதான் எல்லாம் பெறுகின்றது. மற்றது சினத்தை பாதுகாக்கிறதுக்கு அவர் நல்ல நயமான இதெல்லாம் சொல்லியிருக்கார். பல இதில் டச் பண்ணி சென்றிருக்கின்றார். உண்மையிலே அவர் நாஸ்தியத்தை பற்றியும் உண்மையில கொண்டு முடித்திருக்கின்றார். ஆஸ்தியத்திலே நாஸ்தியத்தை பற்றியும் அதுவும் உண்மையிலே சிந்திக்க வேண்டிய ஒன்று. நாங்கள் ஒரு அதான் ஜப்பான், சைனா போன்ற ரஷ்யா போன்ற நாடுகள் முன்னணியில் நிற்பது காரணம் ஆஸ்தியம் என்ற ரீதியிலே அறிவுபூர்வமாக சிந்தித்த மட்டும்தான் அவர்கள் இன்றைக்கு முன்னணியில் நிற்கின்றார்கள். மற்ற நாடுகளை விட நாங்கள் இந்த மதம் என்ற போர்வைகள் அகப்பட்ட மட்டும்தான் எல்லோரும் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி வடிவாக சொல்லியிருந்தார். இலங்கையிலே என்ன நடந்த பிரச்சனை என்று சொல்லி இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. அவர் உண்மையிலே செல்லமாக நல்ல ஒரு செல்ல தம்பியாக சென்றிருக்கின்றார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். மீண்டும் அவர்களை சந்திக்கின்ற பொழுது பல காரணங்கள் நாங்கள் இந்த இப்படிப்பட்ட பேச்சுகள் கட்டாயம் தேவை. அறிவுபூர்வமான சேவை, சமயத்தை கடந்த சேவை, அறிவுதான் சமயம் என்றது தெளிவாக சொல்லி போட்டு சென்றிருக்கின்றார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. வெரி நைஸ். ஜேம்ஸ் மாஸ்டர் சொல்லுங்க. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகிய உரை. இதிலே நான் கடவுள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைவன் என்னில் வாழ்கின்றார் என்பதுதான் என்னுடைய கொள்கையும் என்னுடைய இறை கொள்கையுமாக இருக்கிறது. எனக்கு இதிலே பிடித்த விடயம் என்னவென்றால், பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை, பேசாத வார்த்தைக்கு நான் அடிமை என்று அழகாக சொல்லி சென்றார். அதாவது தெரியவில்லை என்றால் ஆராய்ந்து விட்டு செல்லுகின்றேன் என சொல். அழகான சொற்பதங்கள், அழகான விடயங்களை சொல்லி தந்தார். நிறைந்த நன்றிகள். வணக்கம். நன்றி ஐயா. சுரேந்திரா, நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்று மகேந்திரன் ஐயா சமூக வாழ்வின் மனித மாண்பு என்றதை பற்றி கூறினது நல்ல வடிவாக விளக்கினர். அந்த அவர் கூறினதுல சக மனிதர்களிடம் அன்பு காட்டுவதும் துன்பப்படுபவர்களுக்கும் உதவுவதுதான் மனித நேயம் என்ற அடிப்படை என்றும் கூறி, பிறகு அந்த சாதி சமய பொருளாதார வேறுபாடுகளை கடந்து மனிதம் என்ற இதுல ஒன்று இருந்தால் சமூகத்துல வளர்ச்சிக்கு மிக முக்கியம் என்றதையும் அவர் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அது எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது. மற்றது நான் இன்றைய இந்த நாளைய நிகழ்ச்சி நிரலை பற்றி கூற விரும்புகிறேன். முதல் இத்தியான தளத்தை பற்றி கூறி போட்டு பிறகு நிகழ்ச்சி நிரலுக்கு போறேன். இத்தியான தளம் அதாவது உள அமைதி உளவியல் மருத்துவ தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. இந்த தளத்தில் தொடர்ந்து கலந்து கொள்வதால் மனதில் சீரான எண்ணங்கள், மன வலிமை, நிரந்தர அமைதி, பொறுமை போன்ற எண்ணில் அடங்கா நல்ல மாற்றங்கள் நம்மிடம் ஏற்படும். இத்தளம் UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். நாளைய நிகழ்ச்சி நிரல் UK நேரம் காலை 9 மணிக்கு தியானம், 9:15க்கு சரோஜினி நலந்துவன் மாஸ்டர் யோகா சொல்லித்தர வருகிறார். 10 மணிக்கு 10 மணிக்கு போரால் உயிரிழந்த காயப்பட்டோரை இழந்தவரையும் காயப்பட்டோரையும் நினைவு கூர்ந்து தியானம் செய்ய உள்ளோம். 11 மணிக்கு இந்தியாவிலிருந்து வித்யா ஹரி ஐயர் மாஸ்டர் முத்ராஸ் ஃபார் ஹெல்த்தி லிவிங் பகுதி 2 என்ற தலைப்பில் பேச வருகிறார். இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு UK கதம்ப நிகழ்ச்சி நடைபெறும்.
பாடுபவர்கள் வந்து பாடலாம், படித்ததில் பிடித்ததை வந்து பேசலாம், வீடியோ இருந்தாலும் அனுப்பி வைக்கலாம். நீங்கள் எல்லோரும் இத்தலத்தில் கலந்து இத்தலத்தை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றி சுகேந்திரா. நடந்து வந்த யோகா 9 மணிக்கு. அப்ப ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு தான் எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும். ஓகே ஓகே. 8:45க்கு ஓபன் பண்ணிடுவோம். நன்றி. இப்ப நேரம் கருதி நான் முதலாவதாக ஒரு 10 மாத குழந்தையின் உறுப்பு தானம் பற்றி போடுகின்றேன். இதை பற்றி ஒரு அண்மையில் கூட ஒரு பேச்சாளர் இந்த தளத்தில் பேசியிருந்தார். அதன் பிறகு யூ தமிழ் டிவியினுடைய ராஜகருணா எழுதிய